ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, விருச்சிக லக்னத்திற்கு தினப்பலனாக ஜனவரி 21 முதல் ஜனவரி 31 வரை 11 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் புதன்கிழமை நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடமான கும்பத்துல சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல போறாரு. மதியம் 1:57 வரைக்கும். இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல மகரத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துல சூரியனோட சேர்ந்து இருக்கு. கூடவே புதனும் சேர்ந்து இருக்கு. இந்த 3 கிரகங்கள் சேர்க்கை பலனை இன்னைக்கு தருது. நமக்கு லக்னாதிபதி 10ஆம் அதிபதி சூரியன், அதே மாதிரி லாபாதிபதி புதன், அட்டமாதிபதி புதன், இப்படி இந்த 3 பேரும் சேர்றாங்க. தைரிய ஸ்தானத்தில் சேர்றாங்க. அது கம்யூனிகேஷனுக்கு உண்டான ஸ்தானம். அதனால பத்திரப்பதிவுகள், ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, சிறு பிரயாணங்கள், ஒரு இடமாற்றம் சம்மந்தப்பட்டதோ அதாவது டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது நம்ம டீல் பண்ணுறதுக்கு உண்டான நாளாக அமைகிறது. மதியம் 1:57க்கு மேலே சதய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். அதே சதயத்திலேயே ராகு இருக்காரு. நாளில் ராகு சந்திரன் சேர்க்கை பலனை தர்றாரு. வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, தாயார் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் இன்னைக்கு பங்களிப்பு இருக்கு. அதனால ஒரு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது, நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் வெற்றி பெறுவது, இதெல்லாம் நல்லதாக நடக்கும். ஜனவரி 22 வியாழக்கிழமை மதியம் 2:26 வரைக்கும் இந்த சதயம். அதுக்கப்புறம் பூரட்டாதி. கும்பராசியில சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அட்டம குரு 8ஆம் இடத்துல இருக்கிற குரு அவரும் புனர்பூசத்துல சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இந்த 4ஆம் இடம் 8ஆம் இடம் என்பது வேலைக்கு நல்லா இருக்கும், ஆனால் ஆரோக்கியத்துக்கும் உறவுக்கும் நல்லா இருக்காது. குருவனுடைய உபநட்சத்திரம் புதன் 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் போகும். புது காரியங்களை இன்னைக்கு தவிர்த்துக்கலாம். இப்போ யாருக்கெல்லாம் குரு 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக வருதோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை மதியம் 2:32க்கு இந்த பூரட்டாதி முடிஞ்சு உத்திரட்டாதி லக்னத்திற்கு 5ஆம் இடமான மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது சனி கிரகமும் கூட அதே உத்திரட்டாதியில் இருக்கிறதுனால சனி சந்திரன் சேர்க்கை பலனை தருகிறது. அப்போ ஏதோ ஒரு மாற்றம் சம்பந்தப்பட்டது, உறவுகள் சம்பந்தப்பட்டது, கலைகள் சம்பந்தப்பட்டது, ரிலாக்ஸேஷன், ஒரு என்ஜாய்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பில்லை. ஜனவரி 24 சனிக்கிழமை மதியம் 2:15க்கு உத்திரட்டாதி முடிஞ்சு ரேவதி தொடங்கிடுது. புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு தைரியஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்போ ஓரளவுக்கு எதிர்பார்த்த தகவல் செய்திகள் நமக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஒரு செய்தியை அப்படின்றது இன்னைக்கு நமக்கு செய்திகள் சேரும். நல்ல செய்திகளாக அமையும். உறவுகள், ஒருத்தர் பெண் பார்க்கும் படலத்தில் நிச்சயம் பண்ணிக்கிறது மற்றும் சிறு பிரயாணங்கள், தெய்வ வழிபாடுகள், பூர்வீக சம்பந்தப்பட்ட ஒரு சொந்த பந்தங்களோட மகிழ்தல், இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கு. ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:35 வரைக்கும் இந்த ரேவதி இருக்கு. அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம். நமக்கு 6ஆம் வீடான மேசராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால கேது நமக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரமாகவும் புதனுடைய உதவியாகவும் செயல்படுவார். இந்த சுக்கிரனும் புதனுமே கூட 3ஆம் இடத்துல தான் இருக்கு. அதனால இன்னைக்கு தொழிலுக்கும் பாதிப்பில்லை, அதே மாதிரி நம்முடைய உறவுகளுக்கும் நல்லா இருக்கும். எண்ண அலைகள், நம்முடைய மனசு ஒரு மகிழ்வை சந்திக்கும். உறவுகள் மூலமாகவும் நாம் செய்யக்கூடிய அறிவு சார்ந்த, திறமை சார்ந்த காரியங்கள் ரீதியாகவும் நமக்கு மகிழ்வு கிடைக்கும். ஜனவரி 26 திங்கட்கிழமை மதியம்
நண்பகல் 12:32 முதல் பரணி நட்சத்திரம். மேசராசியில நமக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. அங்க சந்திரன் பயணிக்கிறாரு. அதே சுக்கிரன் வந்து நமக்கு 3ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணத்துல பயணிக்கிறாரு. இந்த 3ஆம் இடம் 6ஆம் இடம் என்பது ஒரு வழக்கு இருக்கு, ஒரு நோய் உபாதைகள் இருக்கு, ஒரு பகைமை இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்து ரிலீஸ் பண்ணி விடும், கிளியரன்ஸ் பண்ணி விடும். ஒரு சிலருக்கு கடன் அடையும். அதனால இன்னைக்கு மாற்றங்களாகவும் இருக்கும், ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம் நண்பகல் 11:08க்கு தொடங்குகிறது. முதல் பாதம் மேசராசிலையும் 3 பாதம் ரிஷபராசிலையும் இருக்கு. ரிஷபராசிக்கு சந்திரன் மாலை 4:44க்கு போயிடுவாரு, நமக்கு 7ஆம் வீட்டுக்கு போயிடுவாரு. சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனாலையும், புதனும் சுக்கிரனும் கூட சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனாலையும் இன்றைக்கு இந்த 3 கிரக சேர்க்கை பலன் நன்றாக நடைபெறும். சூரியன் என்றாலே நமக்கு 10ஆம் அதிபதி. அதுவும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள், அரசியலில் இருப்பவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கிறதும், ஒரு சிலருக்கு மாற்றம் ஏற்படுவதற்கான ஆர்டர் கிடைக்கிறதும், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டமான விஷயங்களெல்லாம் சக்சஸ் ஆகிறதும் நல்லா நடக்கும். ஜனவரி 28 புதன்கிழமை காலை 9:26 முதல் 7ஆம் வீட்டில் ரிஷபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில் பயணிக்கிறார். அதனால் இன்னைக்கு உறவுகள், திருமண காரியங்கள், சுப காரியங்கள் மற்றும் பூர்வீக சம்பந்தப்பட்டது, கோவில் வழிபாடுகள், கம்யூனிகேஷன், கான்ட்ராக்டு, ஒப்பந்தங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வெளிநாடு தொடர்புடைய பயணத்திற்கான ஒரு உத்தரவாதமும் கிடைக்கும். ஜனவரி 29 வியாழக்கிழமை காலை 7:31 முதல் மிருகசிரீஷ நட்சத்திரம் 2 பாதம் ரிஷபராசியிலையும் 2 பாதம் மிதுன ராசியிலையும் இருக்கிறது. 8ஆம் வீட்டுக்கு சந்திரன் வந்து மாலை 6:30க்கு போகிறது தான் நமக்கு உண்மையான சந்திராஷ்டமம். செவ்வாய் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனாலையும், சூரியன் புதன் இவங்கெல்லாம் சுக்கிரன் எல்லாம் சேர்ந்து இருக்கிறனாலையும் இன்னைக்கு நல்ல பலன்கள் நடைபெறும், நல்ல மாற்றங்கள் உருவாகும், நல்ல சிந்தனைகள் நமக்கு நம்முடைய எதிர்கால வளர்ச்சிக்கான சிந்தனையாக இருக்கும். ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை 8ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் பொறுமையாக நம்ம காரியம் நடத்தணும். ஏன்னா ராகுனுடைய நட்சத்திரம் திருவாதிரை இன்னைக்கு ஓடுது. 4ஆம் வீட்டில் ராகு, அவரும் இன்னொரு ராகுனுடைய நட்சத்திரமான சதயத்தில் இருக்காரு. 4-8 கிரகம். அதனால் புது காரியங்களை அவாய்டு பண்ணிக்கிட்டு பொறுமையாக எல்லா விஷயத்திலையும் டிரைவிங் உள்பட பொறுமையாக இருக்கணும். ஜனவரி 31 சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். இன்னைக்கும் 8ல் தான் சந்திரன். குருனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறாரு. குரு சந்திரன் 8ல் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.